Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. Match number 48 Tuesday 30 ஏப்ரல் 2024 இரவு 7:30 மணிக்கு பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்னா ஸ்டேடியம் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஃபேண்டசி டீம்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டீமாக பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிச் ரிப்போர்ட் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உள்ள ஆடுகளம். கடந்த T20 போட்டிகளில் சராசரியான முதல் இன்னிங் ஸ்கோர் 141 சொல்லியிருக்காங்க. இங்கே கடைசியாக நடந்த போட்டி 140, 200, 240 இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 அப்படிங்கிறது ஒரு டஃபஸ்ட் ஸ்கோராகவே இருக்கும். 200, 220ங்கிறது ஒரு டஃபஸ்ட் ஸ்கோர். இந்த நல்லா பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரவுண்டில் 200க்கு மேலே அடிக்க முடியும். ஸோ 200 அடிக்கிறதுக்கு எல்லா டீமுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேட்டில் பார்த்தீங்கன்னா LSE KL ராகுல் அண்ட் மும்பை ஹர்திக் பாண்டியாக்கான ஒரு பேட்டில். இவங்களுக்கான ஒரு மேட்ச் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அஸ் மும்பை இந்தியன்ஸ். எக்னா ஸ்டேடியமோட ஒரு கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுடைய ஆவரேஜ். முதல் இன்னிங்ஸ் 138, ரெண்டாவது இன்னிங்ஸ் 111, ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ் 9, ஆவரேஜான ரெண்டாவது இன்னிங்ஸ் 4 8, 6 ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆவரேஜ் விக்கெட் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஈக்குவல். பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 121 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 96, போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 151, ரெண்டாவது இன்னிங்ஸில் 103 அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 44 முதல் இன்னிங்ஸில் ஸ்பின், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 45, முதல் இன்னிங்ஸில் ஸ்பின் 71, இரண்டாவது இன்னிங்ஸில் ஆவரேஜான ஸ்பின் 32. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், பிளேயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட் எக்னா ஸ்டேடியமில் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம டீமில் பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குவிண்டன் டீகாக் நம்ம ஒரு டாப் ஒரு 4 பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குவிண்டன் டீகாக் மார்ச் 30 IPL ஆரம்பித்த புதுசில் 54 ரன் 38 பால் 5 4 2 6. ஜிதேஷ் சர்மா கேட்ச் அண்ட் ஹர்ஷதீப் சிங் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 7 அதே கிரவுண்ட் எக்னா ஸ்டேடியமில் 6 ரன் 4 பால் ஒரே ஒரு 6 உமேஷ் யாதவ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஏப்ரல் 12 19 ரன்கள் 13 பால் 4 4 அடிச்சிருக்காரு LPWB கலீல் அகமத். ஏப்ரல் 19 7:30 மணிக்கு எல்லா மேட்சஸுமே 7:30 மேட்சஸ், 54 ரன்கள் 43 பால் 5 4 ஒரு 6 முஸ்தாபிஷர் ரஹ்மான் கிட்ட அவுட் ஆனார். ஏப்ரல் 27 8 ரன் 3 பால் 2 4 0 ஒரு 6 இல்லை ட்ரெண்ட் போல்ட் கிட்ட போல்ட் ஆகிட்டார். ஸோ இவரை நம்ம ஃபேண்டசி டீமில் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்கோர் கார்டு, இந்த கிரவுண்டில் நடந்த இவருடைய பர்ஃபார்மன்ஸ். 54 2 மேட்ச் மட்டும்தான், 5ல் 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருப்பாரு. இதை மைண்ட் செட் பண்ணி நம்ம இவரை பிக் பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம பார்க்க போகிறது KL ராகுல். ஃபர்ஸ்ட் மேட்ச் 9 பால் 15 ரன் ஹர்ஷதீப் சிங் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ரெண்டாவது மேட்ச் ஏப்ரல் 7 இது எக்னா ஸ்டேடியமில் மட்டும்தான், வேற எந்த கிரவுண்டுமே கிடையாது. எக்னா ஸ்டேடியம் நாளைக்கு டூஸ்டே ஆடக்கூடிய மேட்ச் அந்த கிரவுண்ட். 31 பால் 33 ரன்கள் 3 4 அடிச்சிருக்காரு. நல்கண்டே ஓவரில் அவுட் ஆயிருக்காரு. ஏப்ரல் 12 39 ரன்கள் 22 பாலில் 5 4 ஒரு 6. அதுக்கப்புறம் சென்னை கூட விளையாடின மேட்ச்சில் 53 பாலில் 82 ரன் 48 பாலில் 76 ரன். ஆவேஷ் கான் கிட்ட அங்கே அவுட் ஆயிருக்காரு, இங்கே பத்திரானா கிட்ட அவுட் ஆயிருக்காரு, இங்கே குல்தீப் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவர் இந்த ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் டீகாக் வந்திருப்பாரு, மீதி எல்லா மேட்சஸுமே இவர் ட்ரீம் டீமில் கண்டிப்பாக இருந்திருப்பாரு. இந்த பர்டிகுலர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவரை டீமில் பிக் பண்ணலாமா வேணாமா, கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கஸ் ஸ்டோனிஸ். 12 பால் 19 ரன் மார்ச் 30 ராகுல் சகர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அப்புறம் 7 43 பால் 58 ரன்
ஒரு 4 4 2 6 அடிச்சிருக்காரு. நல்கண்டே ஓவரில் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா மேட்சுமே எக்னா ஸ்டேடியமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க. 10 பால் 8 ரன், 7 பால் 8 ரன், 4 பால் 0 ரன். சந்தீப் சர்மா கிட்டையும் இங்கே ஒரு நாட் அவுட்டு, இங்கே வந்து இஷான் குல்தீப் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவரை எப்படி நம்ம டீமில் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் பூரன் இந்த எக்னா ஸ்டேடியம் கிரவுண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா பார்ப்போம். 21 பால் 42, 30 மார்ச் ரபாடா கிட்ட போல்ட் ஆயிருக்காரு. 3 4 3 6. அடுத்தது பூரன் 22 பால் 32 ரன், 3 6 அடிச்சிருக்காரு, நாட் அவுட். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி ஏப்ரல் ஒரு பால் 0 ரன் குல்தீப் யாதவ் கிட்ட போல்ட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்த மேட்ச் ஏப்ரல் 19 12 பால் 23 ரன், 3 4 1 6 நாட் அவுட்டு. ஸோ 2 நாட் அவுட்டில் ஒரு 22 பால் ஆடி இருக்காரு, இங்கே 12 பால் ஆடி இருக்காரு. அப்புறம் ஏப்ரல் 27 11 பால் 11 ரன், ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு, 6 எதுவும் அடிக்கல. ஸோ இந்த 4 பிளேயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து 7 6 அடிச்சிருக்காரு 5 மேட்ச்சில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 தான் அடிச்சிருப்பாங்க. எல்லாருமே சிக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே ஓவரால் நடந்த மேட்ச் வந்து 11 மேட்ச். அதில் 6 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் பேட்டிங் செகண்ட் 5 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 165, ஹையஸ்ட் ஸ்கோர் 199 அண்டு லோயஸ்ட் ஸ்கோர் 108. 200 ரன்னுன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கிரவுண்டாக இந்த எக்னா ஸ்டேடியம் இருக்குது. இங்கே கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி 163க்கு 5, மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஒரு 58, கேஎல் ராகுல் ஒரு 33 அடிச்சிருப்பாரு, நல்கண்டே 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இங்கே இந்த மோஸ்ட் ரன் ஃபார் எல்எஸ்ஜினா கேஎல் ராகுல் 206 ரன், மோஸ்ட் விக்கெட் யாஷ் தாக்கூர் 5 விக்கெட் ஒரு மேட்ச்சில் எடுத்திருப்பாரு. அண்ட் மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் வந்து இஷான் கிஷான் 95 ரன்ஸ். எல்லாமே இந்த கீ பாயிண்ட்ஸ் எக்னா ஸ்டேடியம். எல்எஸ்ஜி 5 மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க அவுட் ஆஃப் 9 மேட்சஸில். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் ஆகாஷ் மத்வால் இந்த கிரவுண்டில் 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஸ்டேடியம் 199 ஃபார் 8. பஞ்சாபுக்கு எதிராக லக்னோ விளையாடிருப்பாங்க. அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 108 in 2023. இந்த கிரவுண்டில் 89 ரன் தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது, இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோராகவே இருக்குது. யாருமே செஞ்சுரி போடலை. மார்க்கஸ் ஸ்டானிஸ் அண்ட் கேஎல் ராகுல் மோஸ்ட் ரன்ஸ் மோஸ்ட் 50s ஒரு 4-5 50 அடிச்சிருப்பாரு. ரவி பிஷ்னாய் ஒரு 10 விக்கெட் எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் எக்னா ஸ்டேடியம் 12 மேட்ச் 6 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 120 ஆவரேஜான முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர், 154 ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆவரேஜான ஒரு ஸ்கோர்ஸ். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 190, ஹையஸ்ட் சேஸ் 170 ஃபார் 4. 12th ஏப்ரல் நடந்த மேட்ச்சில் 170 ரன் சேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹையஸ்ட் டோட்டல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லோயஸ்ட் டோட்டல் 130, ஹையஸ்ட் ஸ்கோர் கேஎல் ராகுல் 53 பால் 82 ரன், மோஸ்ட் ரன்ஸ் 245 ரன்ஸ் இன் 5 இன்னிங்ஸ். அண்ட் 3 for 25 ஆவேஷ் கான் ட்ரெண்ட் போல் ஒயிட் சகால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. நிக்கலஸ் பூரன் அதிகமான 7 6 அடிச்சிருப்பாரு. கேஎல் ராகுல் 26 4 இந்த கிரவுண்டில் அடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து டாப் லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய 6s and 4s ராகுல் அண்ட் பூரன். இந்த 2024 நடந்த ஸ்கெடியூல் பாருங்க. இந்த மார்ச் 30ஆம் தேதி லக்னோவுக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச்சில் லக்னோ கேஎல் ராகுல் 21 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. சண்டே நடந்த மேட்ச் ஏப்ரல் 7ஆம் தேதி லக்னோ அண்ட் குஜராத் டைட்டனில் எல்எஸ்ஜி வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃப்ரைடே ஏப்ரல் 12 லக்னோ சூப்பர் ஜெயின் டெல்லியில் டிசி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ட் சென்னை சூப்பர் கிங்கில் லக்னோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ட் ராஜஸ்தான் ராயல் 7 தடவை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல டீம் வந்து எல்எஸ்சியை தோக்கடிக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இப்போ நாளைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸில் இந்த மும்பை இந்தியன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் பும்ரா வந்து நல்ல போலிங் போடுறாரு. ஸோ அவர் போலிங் போடுற பட்சத்தில் இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட் இந்த மாதிரி வின் பண்ணுவாங்களா, லக்னோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்களா, இல்லை டிசி மாதிரி அவங்க மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்களாங்கிறது தான் நாளைக்கான பேட்டில். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 3 தடவையும், 150 169 3 தடவையும், 170 189 2 தடவையும், above 190 3 தடவையும் நடந்திருக்கு. இப்போதான் மெயின் விஷயத்துக்கு வரும், ஸ்கோர் கார்டுக்குள்ளே போவோம். மார்ச் 30ஆம் தேதி நடந்த மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின் 199 ரன் அடிச்சிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் பஞ்சாப் 178க்கு 5 பேர் அவுட்டு. இதில் டிகாக் இந்த மேட்ச் மட்டும் தான் டிகாக் 54 ரன்,
அண்ட் ஷிகர் தவான் 70 ரன் அடிச்சிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். இதில் சாம் கரன் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட். மயங்க் யாதவ் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் மயங்க் யாதவ் அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங்காக அமைஞ்சிருக்கு. அடுத்த மேட்ச் ஏப்ரல் 7ஆம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயின் 163க்கு 5, ஜிடி 130க்கு 10 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதில் ஸ்டாய்னிஸ் 58 ரன் அடிச்சிருப்பாரு. சாய் சுதர்ஷன் 31 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த 31 ரன் தான் அதிகமான ஸ்கோர், இங்கே 58 ரன் தான் அதிகமான ஸ்கோர். இங்கே வந்து 54 ரன் அதிகமான ஸ்கோர், இங்கே 70 ரன் அதிகமான ஸ்கோர். 3 விக்கெட்டுங்கிறது அதிகமான விக்கெட்டாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸ் 4, ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும் உமேஷ் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும் ஸ்பின்னு 4 விக்கெட்டும். எஸ் தாக்கூர் 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. இவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. எஸ் தாக்கூர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. ஏப்ரல் 12 பாருங்க, இதில் எல்எஸ்ஜி 167 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆயுஷ் பதானி 55 ரன் அடிச்சிருப்பாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் 170 ஃபார் 4, 18.4. இதில் வந்து ஃப்ரேசர் மெகருக்கு 55 ரன் அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 3. ஸோ குல்தீப் யாதவ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 2 விக்கெட். ரவி பிஷ்னாய் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் குல்தீப் யாதவ் வாங்கியிருப்பாரு. ஏப்ரல் 19, 2024 176க்கு 6 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ 2 விக்கெட் வித்தியாசத்தில் அதை அடிச்சிருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா 57 ரன்னும் கேஎல் ராகுல் 82 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 3. குணால் பாண்டியா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 1 விக்கெட் தான், அது துஷார் தேஷ்பாண்டி மட்டும்தான் எடுத்திருப்பாரு. கேஎல் ராகுல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. அண்ட் எல்எஸ்ஜி 196 ஃபார் 6 அண்ட் ராஜஸ்தான் ராயல் 199 ஃபார் 3. கேஎல் ராகுல் 76 ரன், சஞ்சீவ் சாம்சன் 71 ரன். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும். முதல் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு 1, ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் 1. சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் ஸ்டாய்னிஸ் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. சஞ்சீவ் சாம்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இப்போது இதில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ல யார் யாரெல்லாம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் தாக்கூர், கேஎல் ராகுல், இந்த ரெண்டு பிளேயர் மட்டும்தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அண்ட் குல்தீப் யாதவ் அண்ட் எஸ் தாக்கூர் ஒரு 3 பவுலர் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. 2 பேட்ஸ்மேன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. இங்கே ரிப்பீட்டடாக வர பிளேயர்ஸ் பாருங்கள். கேஎல் ராகுல், குணால் பாண்டியா. அதே மாதிரி இங்கே கேஎல் ராகுல், இங்கே வந்து சந்தீப் சர்மா, ஸ்டாய்னிஸ். கேஎல் ராகுல், ஸ்டாய்னிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ். ஸோ நான் ஸ்டாய்னிஸும் கேஎல் ராகுலும் ரிப்பீட்டடாக வராங்க. ஆயுஷ் வதனி ஒரு தடவை வராரு. ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபாஸ்ட்டு பார்ப்போம். ஃபாஸ்ட் வந்து 6+5, இங்கே 4+2. முதல் இன்னிங்ஸில் பாருங்கள் 6, 4. இங்கே முதல் இன்னிங்ஸில் 4, 6. ரெண்டாவது இன்னிங்ஸில் 6. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 1, இங்கே வந்து ஒரு 4. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாகவே இருக்குது. ஸ்பின்னு பாருங்கள், முதல் இன்னிங்ஸில் 1, 0. ரெண்டாவது இன்னிங்ஸில் ரெண்டாவது மேட்ச்சில் 3, 2. அப்புறம் 1, 1. அப்புறம் 3, 0. அப்புறம் 1, 4. ஸோ எல்லாமே மிக்சடான காம்பினேஷனில் தான் இங்கே வந்து டீம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. 8 ஓவரில் 4 மேட்ச் எல்எஸ்ஜி 3 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11 நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், தீபக் கூடா லாஸ்ட் மேட்ச், பூரன், ஸ்டாய்னிஸ், குணால் பாண்டியா, ஆயுஷ் பதோனி, மோஷின் கான், ரவி பிஷ்னாய், சமீர் ஜோசப் அண்ட் எஸ் தாக்கூர் அண்ட் மயங்க் யாதவ். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து மற்ற டேட்டாவெல்லாம் பார்ப்போம். ஸ்கோர் கார்டு தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக இருக்கும் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம், மற்றதெல்லாம் ஷார்ட்டாக பார்ப்போம். நிக்கோலஸ் பூரன் 9 மேட்ச்சில் 299 ரன்கள். ஸ்டாய்னிஸ் 9 மேட்ச்சில் 254 ரன்கள். கேஎல் ராகுல் 9 மேட்ச்சில் 378 ரன். கேஎல் ராகுல் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. மோஷின் கான் 6 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் எஸ் தாக்கூர் 8 மேட்ச் 10 விக்கெட். கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் ஒரு 76 ரன் அடிச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு 16, அப்புறம் ஒரு 82, 39, 39. இவர் நல்ல பிக் அண்ட் வெனியூவில் 47 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் வந்து ஒரு 3 தடவை 100ம் அண்ட் 5 தடவை 50ம் அடிச்சிருக்காரு. மும்பைக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். குவிண்டன் டிகாக் வெனியூவில் 26 ரன் தான் ஆவரேஜ் அண்டு 8 விக்கெட்டில் 17 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பாருங்கள் 8, 0. ஒரு மேட்ச் 54, அப்புறம் 10, 19, 6. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 81, 54. ஸோ ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மர். விட்டு கன்சிஸ்டன்சி இவர்கிட்ட இல்லை. தேவதத் படிக்கல் விளையாடல லாஸ்ட் மேட்ச்.
அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் நிக்கோலஸ் பூரன் 7 மேட்ச் 116 ரன் 23 ஆவரேஜ் 11 34 23 45 0 32 நாட் அவுட். லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் 11 34 23 நாட் அவுட் 45 0. 5 மேட்ச்ல இந்த 45 இந்த 34 மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 8 விக்கெட்ல 250 ரன் 25 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 36 ரன் ஆவரேஜ். 8 விக்கெட்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் வெனியூல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 விக்கெட்ல விக்கெட் நிறைய எடுக்கிறதுனால இவர் வந்து மும்பைக்கு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பவுலராகவே இருப்பார். ஸோ பவுலிங் விஷயத்தில் இவர் வந்து நம்ம நாளைக்கு மேட்ச்சில் பிக் பண்ணலாம். குருணால் பாண்டியா 4 மேட்ச் 59 ரன் 29 ரன் ஆவரேஜ் 3 விக்கெட் அண்ட் வெனியூவில் 11 மேட்ச் 11 விக்கெட் ஆவரேஜாக ஒரு விக்கெட் வெனியூவில் எடுக்கிறாரு. ஸோ பேட்டிங்லேயும் நல்ல கான்ட்ரிபியூஷன். இவர் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் ஆயுஷ் பதோனி 1 மேட்ச் 55 ரன் அடிப்பார் 29 ரன் 18 ரன். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் லெவலில் செலக்டட் பர்சன்டேஜில் ஒரு 50க்கு மேலே இருந்தாருன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 30-20 இருந்தாருன்னா இவரை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ரவி பிஷ்னாய் லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட் 0க்கு அப்புறம் விக்கெட் எடுக்கிறாரு. அதனால் மஸ்ட் பிக்காக இவரை ட்ரை பண்ணலாம். வெனியூவில் 12 மேட்ச் 13 விக்கெட். ஸோ லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த கிரவுண்டில் இவரும் இருக்கார். நவீன் உல்லாக் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான் தான் விளையாடினாரு. லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் 1 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட். ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2 மேட்ச் 3 விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி 4 மேட்ச் 2 ரன் 4 விக்கெட். மோஷின் கான் மாயங்க் யாதவ் 2 மேட்ச் 3 விக்கெட். மோஷின் கான் 4 மேட்ச் 4 விக்கெட். யஷ் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட். ஒரு மேட்ச் தான் 5 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஆவரேஜான ஒரு விக்கெட் மட்டும்தான் விழுது. அண்ட் மேட் என்ட்ரி லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் அதுக்கப்புறம் 0 விக்கெட். இங்கே பாருங்க உங்களுக்கு ஆவரேஜான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ். இதில் வந்து நிக்கோலஸ் பூரன் 28 ரன் முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் 24 ரன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான் வித்தியாசம் வருது. குவிண்டன் டிகாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் 27 பாயிண்ட். கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 40 ரன்ஸ் ஆவரேஜாக இருக்குது அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 34.3 ஆவரேஜாக இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியான ஆவரேஜ் வச்சிருக்காரு. தீபக் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 24 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 20 அண்ட் குருணால் பாண்டியா போத் இன்னிங்ஸ் சேம் அண்ட் ஆயுஷ் பதானி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக விளையாடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் புவராகவே விளையாடுறாரு. ஸோ குருணால் பாண்டியாவும் ஆயுஷ் பதானி ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே விளையாடுறாங்க. கம்மியாக விளையாடும் போது ப்ரெஷர் அதிகமாகும் போது இவங்க அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்பின்னுக்கு எதிராக நிறையவே இருக்குது. ஸோ மற்றபடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 ரன் தான் டிஃபரன்ஸ் வராங்க. ஸோ அதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணோம். இதில் எது ஆவரேஜ் அதிகமாக இருக்கும் அந்த இதை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். கேஎல் ராகுல் செகண்ட், குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங், படிக்கல் போத் இன்னிங்ஸ், பதோனி ஃபர்ஸ்ட் பேட்டிங், பூரன், ஸ்டாய்னிஸ் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நீங்கள் அந்த ஆவரேஜ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ், மோஷின் கான் செகண்ட் போல், யஷ் தாக்கூர் செகண்ட் போலிங், நவீன் உல்லாக் ஃபர்ஸ்ட் போலிங். அண்ட் ஸ்டார்டிங் ஓவர்ஸ் பவர் பிளே ஓவர் ஷமா ஜோசப், யஷ் தாக்கூர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மோஷின் கான் அண்ட் யஷ் தாக்கூர் டெத் ஓவர்ஸ். அண்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். பிளேயர் பேட்டில் வந்து கேஎல் ராகுல் பும்ரா சாவ்லா கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சந்தீப் வாரியர் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் பும்ரா கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. குவிண்டன் டிகாக் பும்ரா சாவ்லா டிம் டேவிட் கிட்ட 1 தடவையும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பும்ரா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயர் பேட்டில். தீபக் கூட பும்ரா கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11. இதில் வந்து இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ஸ்ரேயஸ் கோபால், கோர்சி லாஸ்ட் மேட்ச் விளையாடல, பும்ரா, ஆகாஷ் மதவாலா விளையாடல, ரொமாரியோ ஷெப்பர்டும் விளையாடல. இதில் நம்ம யாரெல்லாம் பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நாளைக்கு மேட்ச்சில் மஸ்ட் பிக். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடல. கண்டிப்பாக அந்த மேட்ச் ஒரு ஃபயராக ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே தான் சூரியகுமார் யாதவும் லாஸ்ட் மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இவர்கிட்ட ஒரு ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிம் டேவிட் அண்ட் முகமது நபிக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். டாப் ஆர்டரில் திலக் வர்மா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லா மேட்சஸுமே ஒரு 30 ரன் 40 ரன் 40 50 இப்படி தான் ஆடுறாரு திலக் வர்மா. இஷான் கிஷான் 50-50 அவர் கரண்ட்டில் ஃபார்மில் இல்லை. ஹர்திக் பாண்டியாவும் ஃபார்மில் இல்லை. டிம் டேவிட் அவர் வந்தார்னா ஒரு 20-25 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மற்றபடி முகமது நபி பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை. ஸோ இங்கே டாப் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட் இந்த 4 பிளேயர் தான் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஒரு 46 ரன்கள் அடிச்சிருந்தாரு.
மும்பை ஸ்டேட்ஸ் லீடிங் பெர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 336 ரன்கள் அண்ட் இஷான் கிஷான் 212, ரோஹித் சர்மா 311, கெரால் கோட்ஸி 12 விக்கெட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 9 மேட்ச்சில் 14 விக்கெட். ஸோ இதுதான் மும்பையோடைய லீடிங் பர்ஃபார்மர். ஸோ இந்த லீடிங் பர்ஃபார்மர் பேஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து ஒரு 4 பிளேயரை நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரோஹித் சர்மா 23 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்ல, வெனியூல 37 ரன் ஆவரேஜ், அதனால தான் ஒரு மஸ்ட் பிக். லாஸ்ட் 2 மேட்ச் பாருங்க 8, 6, 36 அடிச்சிருக்காரு. ஸோ 2 மேட்ச் பூரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ஃபயராக ஆடக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் வரப்போகுது, இந்தியன் டீம் கேப்டன் வேற. 23 ரன் ஆவரேஜ், வெனியூல 59 ரன் ஆவரேஜ், ஒரு ரிஸ்கி பிக். இந்த ரிஸ்கி பிக்ல இந்த கிரவுண்ட்ல வந்து இவர் மேபி அடிக்கலாம். ஸோ 4 டீம் போறீங்கன்னா 4வது டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம ட்ரை பண்ணலாம். திலக் வர்மா 8 விக்கெட்ல 30 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வெனியூல ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திலக் வர்மாவை ட்ராப் பண்ணிங்கன்னா இஷான் கிஷன் எடுங்க. இஷான் கிஷன் எடுத்தீங்கன்னா திலக் வர்மா எடுத்தீங்கன்னா இஷான் கிஷனை ட்ராப் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக பாருங்கள் 65, 63, 34, 31 4 மேட்சஸ்மே 30+ ரன்ஸ் இவர் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா வெனியூல 16 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 8 விக்கெட்ல 22 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் 46. மீதி 4 மேட்சஸ் பாருங்க 10, 10, 2, 21 நாட் அவுட். அண்ட் டிம் டேவிட் இவர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஒரே ஒரு மேட்ச் வெனியூல விளையாடி 32 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட்ல 2 மேட்ச் 45 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் தான் 37 அடிச்சாரு. மீதி எல்லாமே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ். சூரியகுமார் யாதவ் ஒரு மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். 26, 10. ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன், ஒரு 50+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். முகமது நபி போலிங்கில் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இவர்கிட்ட இருந்து பெருசாக இல்லை. பியூஷ் சாவ்லா ஒரு மேட்ச் 1 விக்கெட், வெனியூல 2 மேட்ச் 2 விக்கெட். எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஏதாவது ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் அவருக்கு விக்கெட்டுகள் விழலை. கெரால் கோட்ஸி லாஸ்ட் மேட்ச் விளையாடல, பட் இவர்கிட்ட ஒரு நல்ல லீடிங் விக்கெட் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எபிலிட்டி இருக்குது. இவர் இருந்தார்னா இவரை பிக் பண்ணலாம். வேரியேஷன்ஸ் நல்லா போடக்கூடிய போலர். ஜஸ்பிரீத் பும்ரா வெனியூல விளையாடல அண்ட் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 1 விக்கெட். எல்லா மேட்சஸுமே பார்த்தீங்கன்னா 3, 0, 1. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் 0 வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம், இல்லைனா 5 விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஆகாஷ் மதுவால் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரும் லாஸ்ட் மேட்ச் விளையாடலை. இப்போ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 26 ரன் ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்னா 19 ரன் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவரை பிக் பண்ணுங்க. சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ் ரெண்டுமே 36, 33. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இஷான் கிஷான் போத் அண்ட் டேவல் பிரவிஸ் இல்லை. இதுவுமே ஈக்குவலாக தான் இருக்குது போத் இன்னிங்ஸ். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 28, 26. வதேரா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவரை பிக் பண்ணுங்க வதேராவை. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸுடைய ஆவரேஜ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி யாருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். இங்கே இவருக்கு மட்டும்தான் ஃபாஸ்ட்டுக்கு 183, ஸ்பின்னுக்கு 140. ஸோ இவர்கிட்ட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ட்ரிஸ்டன் ஸ்டப் 150 ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட்டுக்கும், ஸ்பின்னுக்கு 136 ஸ்ட்ரைக் ரேட்டும் இருக்குது. திலக் வர்மா 131, 136. டிம் டேவிட் 169, ரோஹித் சர்மா 131 and 125. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். கெரால் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மத்வால் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் ஆகாஷ் மத்வால், ஜஸ்பிரீத் பும்ரா, ரொமாரியோ ஷெப்பர்ட். அண்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். பிளேயர் பேட்டில் வந்து ரோஹித் சர்மா ஆவேஷ் கான் கிட்ட 2 தடவையும், குணால் பாண்டியா கிட்ட 1 தடவையும். அண்ட் சூரியகுமார் யாதவ் ரவி பிஷ்னாய் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஆவேஷ் கான் ஸ்டோனிஸ் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. இஷான் கிஷான் ஸ்டோனிஸ் அண்ட் ரவி பிஷ்னாய் கிட்ட 2 தடவையும். ஹர்திக் பாண்டியா ஆவேஷ் கான் கிட்ட 1 தடவையும். டிம் டேவிட் குணால் பாண்டியா கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இப்போதான் நம்ம முக்கியமான கண்டென்ட்டுக்கு வரோம், ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு ரிப்பீட்டடாக யார் வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கிம்டன் டீகாக் 54 ரன், பூரன் அண்ட் குணால் பாண்டியா. ஸோ கிம்டன் டீகாக், பூரன், குணால் பாண்டியா 3 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஓப்பனிங்கில் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, செகண்ட் ஒன்னும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. இங்கே வந்து விக்கெட்ஸ் பாருங்கள். விக்கெட்ஸில் வந்து மோஷின் கான் 1 விக்கெட்டு, இங்கே மோஷின் கான் 1 விக்கெட்டு. அதுக்கப்புறம் மாயங்க் யாதவ் வந்தாருன்னா ஒரு மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி, கிம்டன் டீகாக். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டவுனும் ஒருத்தர் காலி. ஸோ ராகுல்
அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ், அதுக்கப்புறம் பூரன். மொத்தம் 3 பிளேயர் உள்ளே வராங்க. ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, 3 பிளேயர் 3 பிளேயர் 3 பிளேயர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், குணால் பாண்டியா, எஸ் தாக்கூர். ஸோ இந்த மேட்ச்சில் தான் எஸ் தாக்கூர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க. ஒரு பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் 31 ரன்னும், 2வது பேட்ஸ்மேன் லோயர் மிடில் ஆர்டர்லையும் வராங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். இதில் பாருங்கள், டாப் ஆர்டரில் ஒருத்தர் 19 ரன், ஸோ இங்கே ஒரு பிளேயர், அப்புறம் 55 ரன், அதுக்கப்புறம் அர்ஷத் கான் 20 ரன். ஸோ ஒரு 3 பிளேயர் தான் வந்து பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவுட்டு, செகண்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன் அண்ட் ஓப்பனிங்கில் ஒருத்தர் வந்து காலியாக வராங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டில். அதுக்கப்புறம் போலிங் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான், நவீனுல்லா அண்ட் ரவி பிஷ்னாய் 2 ஆவரேஜான விக்கெட்டுகள். ரவி பிஷ்னாய், நிவானுல்லா, எஸ் தாக்கூர் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ ரவி பிஷ்னாய் ரிப்பீட்டடாக உள்ளே வராரு. சென்னை நடந்த மேட்ச்சில் மோஷின் கான் 1 விக்கெட்டு, எஸ் தாக்கூர் 1 விக்கெட்டு, குணால் பாண்டியா 2 விக்கெட்டு, ரவி பிஷ்னாய் 1 விக்கெட்டு, ஸ்டாயினிஸ் 1 விக்கெட். இங்கே ரிப்பீட்டடாக வருது. ரவி பிஷ்னாய் வராரு, குணால் பாண்டியா வராரு, எஸ் தாக்கூர் வராங்க. போலிங்கில் இந்த 3 பேர் ரிப்பீட்டடாக மாறி மாறி விக்கெட்டுகள் எடுக்கிறாங்க. இவர் எப்பயோ ஒரு தடவை விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே மட்டும்தான் டாப் ஆர்டர் 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 4 டீம் போடுறோம். 4 டீமில் வந்து ஒரு டீம் வந்து இந்த மாதிரி டாப் ஆர்டர் 3 பேர் எடுத்துக்கும். ஸோ நிக்கோலஸ் பூரன்லாம் டவுனில் தான் வருவார். ஆனால் அன்றைக்கி இவங்க 2 பேர் டாப்பில் அடித்ததுனால பூரனை முதல்ல இறக்கி விட்டாங்க. அப்படி இல்லைனா ஓப்பனிங்லேருந்து ஒருத்தர் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன் விட்டு தேர்ட் டவுன், ஃபோர்த் டவுனில் யார் லோ பர்சன்டேஜாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு சொல்ல வர்ற விஷயமா இருக்குது. இங்கே திரும்ப பாருங்கள், அடுத்த மேட்ச்சு ஓப்பனிங் காலி, ஃபர்ஸ்ட் டவுன் அவுட்டு. ஸோ ராகுல் அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஊடா அடிச்சிருக்காரு. லோ பர்சன்டேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடா வந்திருப்பாரு. ஸோ 2 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதானி, குருணால் பாண்டியாலேருந்து யாராவது ஒருத்தர் நீங்கள் கணக்கு வச்சா கூட ஒரு 3 பிளேயர். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம், குருணால் பாண்டியா எதுவும் விக்கெட் எடுக்கல. அதே மாதிரி யாஷ் தாக்கூர் 1 விக்கெட்டு, ஸ்டாயினிஸ் 1 விக்கெட்டு, 2 விக்கெட் தான் போயிருக்கு. அமித் மிஸ்ரா 1 விக்கெட், ஆயுஷ் பதானி கேட்ச் 1 பிடிச்சிருக்காரு, ரவி பிஷ்னாய் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரீம் டீம் பார்ப்போம். இந்த ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் குவிண்டன் டி காக் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் பூரன், குணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், எம் கான், மாயங்க் யாதவ் வைஸ் கேப்டனாக இருந்திருப்பாரு. இந்த லோ பர்சன்டேஜில் மாயங்க் யாதவ் 2%, 13%, 37%. இங்கே ஃபெயிலியர் ஆனவங்கலாம் பாருங்கள், 89% ஃபெயிலியர், 50% ஃபெயிலியர், 62% ஃபெயிலியர், 70% ஃபெயிலியர். ஸோ 60, 50, 60, 70, 80 இந்த சீரீஸில் 4% ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அடுத்த மேட்ச் பாருங்கள், பூரன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் பூரன் இருக்காரு, இங்கேயும் வந்து பூரன் இருக்கார், ரிப்பீட்டடாக இருக்கார். அதுக்கப்புறம் டிகாக்கு பதில் ராகுல் அண்ட் பதோனி, குணால் பாண்டியா, ஸ்டாயினிஸ், ரவி பிஷ்னாய் அண்ட் எஸ் தாக்கூர் 5 விக்கெட் எடுத்து கேப்டனாக ஆயிருப்பார். அதுக்கு அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், கேஎல் ராகுல், பதோனி, ஸ்டாயினிஸ், ரவி பிஷ்னாய், எஸ் தாக்கூர். ஸோ இந்த எஸ் தாக்கூர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ரவி பிஷ்னாய் டிஃபால்ட்டாக ரொட்டீனில் வராங்க. கேஎல் ராகுல் வராரு, பதானி அப்பப்போ உள்ள வராரு. இங்கே ஃப்ரேசர் மெர்க்கருக்கு 7%, 7%, 19% இந்த 3 பிளேயரும் ட்ரீம் டீமில் உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி 7.93% வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காங்க. ஆயுஷ் பதோனி 78 பாயிண்ட் அடிச்சிருக்காரு, இஷாந்த் சர்மா 37 பாயிண்ட் வாங்கியிருப்பாரு. திரும்பவும் பாருங்கள், கேஎல் ராகுல் கேப்டன், தீபக் ஹூடா, ஆயுஷ் பதானி, எஸ் தாக்கூர். ஸோ ரிப்பீட்டடாக வர பிளேயர் இந்த கேஎல் ராகுல், பதானி, எஸ் தாக்கூர் ரிப்பீட்டடாக வராங்க. டே ஜூரல் 5%, தீபக் ஹூடா 20%, ரவிச்சந்திரன் அஸ்வின் 20.16%. ஸோ இப்படிலாம் தான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ட்ரம் கார்டு பிளேயர் குவிண்டன் டி காக், குணால் பாண்டியா, ஆயுஷ் பதானி அண்ட் பும்ரா. அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் பூரன், ஸ்கை, கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து மோஸ்ட் பிளேயராக நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 60% இருக்குது. கேஎல் ராகுல் இந்த கிரவுண்டில் நிறைய 4 and 6s அண்ட் பூரன் ரிப்பீட்டடாக வராரு. அதனால இந்த 4 பிளேயர். இதை தாண்டி வேற யார் வருவாங்கன்னா, போலிங்கில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டில் போலிங்கில் யார் லோ பர்சன்டேஜ்னு பார்த்துட்டு மாயங்க் யாதவ் இருந்தாருன்னா அவர் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. அதே மாதிரி மும்பையிலேருந்து பும்ரா இல்லைனா வேற ஏதாவது ஒரு போலர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 பிளேயர் அன்எக்ஸ்பெக்டடாக போலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வைஸ் கேப்டன் ஆர் கேப்டனா உள்ளே வரலாம். இந்த 4 பிளேயர் வந்து கேப்டன் கண்டிப்பாக வரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள், ஸ்கோர் கார்டு ரிவ்யூ பண்ணுங்கள், முடிஞ்ச ஹைலைட்ஸ் கூட பாருங்கள். தேங்க்யூ.